ஐயா என்னண்டா இப்போ இப்படி விவரம்னா தேர்தல் நடத்தினா தேர்தல் செய்யாமையே அந்தந்த ஏரியாவில் நீங்கள் செய்ச்சா எனக்கு ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னு தொழில் பண்ணுறவங்க கூட கொடுக்குறாங்க ஐயா. தொழிலே பண்ணுறவங்க அத்தனை பேருமே இப்போ திருவாரூர் கூட ஒன்றத்தை மரத்தை பாரு, அதை பாரு, இதை பாரு, சாமி கும்பிட்டுக்கிறான் பாரு. அவன் கட்சி ஏன் தோற்று போனால் அவன் கட்சியில் இருக்கிற காரணம் என்ன? அது இத்தனை நாள் கூட இருக்கிற கட்சி எல்லாமல் தமிழ்நாட்டை சுரண்ட ஆளுகிற வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அவங்க வீட்டுக்கு போகாமையே போய் நான் உங்களை பண்ணி போடுறேன், அங்கே பண்ணி போடுறேன்னு இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த யூடிபி சேனலில் பேட்டி கொடுத்து அவங்கள பண்ண சொல்லி அந்த கமிஷன் 2 பேர் எடுத்துக்குவாங்க. யூடிபி சேனல்லேருந்து 4 தடவை இவ பூரா யூடிபி சேனலில் ஒன்றுமே பொய் பேசாத நடிச்சிட்டு இருப்பான். அவங்ககிட்ட காசு வந்துட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக் யூடிபி சேனலில் அந்த மார்க்கு நம்பர் ஆனால் காசு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இவன் ஜெயிக்கா டீமு இவன் கட்சியை அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்பரு அந்த எலெக்ஷனுக்கு பாடுபடுறதுக்கு சாப்பாடு போடுறது பிடிக்கிறதில்ல. வெளியே ஒரு சாப்பாடு மில்லுக்காரு எவனோ அந்த ஏரியாவில் தண்ணி அடைச்சி போடுவேன் எங்கள் வாட்டர் போர்டுக்காரர்கிட்ட சொல்லி அங்கேருந்து தண்ணி வராது, குழாய் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி கரண்ட்டு வராது. எனக்கு தெரிஞ்சாலும் தெரியும் கரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறையோ அப்போ லைன் போடாங்க நைட்டுக்கு. எதை இப்போ கொடுத்தீங்கன்னா தேர்தல் செலவுக்கு உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் போலீஸ் மாதிரி. அதே மாதிரி தான் போலீஸும் அப்படித்தான் போகிற பக்கம் மாமூல் பாய்க்கு. அப்போ சர்க்கிள் போய் ஏயா கேஸ் விசாரணை போட்டேன்னா இவன் உட்காந்து பார்ப்பாங்க போலீஸாரை கேட்டு இவங்க எல்லாமே சர்க்கிள் எல்லாம் ஒரு மொத்தமாக வாங்கிட்டு ஐயா அங்கே ஒன்றுமே இல்லை கிணத்துக்குள்ளேயே குதிக்கல அப்படின்னு எழுதவே போயிருப்பா. ஏட்டையே எழுதுவார், ரைட்டும் எழுதுவார். கேஸை கொண்டு போய் கொடுத்து இவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு இப்படித்தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. நல்ல தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நடக்கிறது கூட இப்படியாத சோறுங்கிறது அந்த ஊர் போய் மம்முட்டி எடுத்து எவரும் வேலை செஞ்ச கிடையாது. கச்சக்காரர் பூரா அந்த பாடுபட்டவன் பாடுபட்டால் தக்கணும். அதுலேருந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுவுமே பாடுபடுறதுலேயுமே ஏதோ மாநகராட்சி ஆனால் அது மேயர் ஏதோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணால் வேலை சேர்த்துவாங்க அப்படின்னு இருந்தால் அங்கே பல லட்சம் விளையாடு. இப்போ பாரு வேலுமணியே எத்தனை ஆள் எடுத்துருக்கிறா கேஸு. அவகிட்ட எத்தனை லட்சம் வாங்கியிருக்கோன்னு வேலுமணி. அதுபோக எத்தனை பைப் போட்டிருக்காரு, எத்தனை பைப்பு மறைச்சிருக்காங்க. பழைய பைப்புலேயே எத்தனை பைப் உள்ளே ஜாயிண்டில் போயிட்டுருக்குது. யாருக்கு தெரியும்? எல்லா மாநகராட்சி ஆன உடனே பேரூராட்சி பூரா பண்ணதில்லை. இவங்க ஓஎம்சி கம்பெனி தெரியுதா, ஓஎம்சி நாடுன்னு தெரியுதா, ஓஎம்சி தயார் பண்ணுறாரு அவன் பேரா என்ன தெரியுது? அப்போ ஜாயின் போடுறதுமா அவன் மறக்காதரமாக கொண்டு வந்து எவரோ போட்டு விட்டு போயிட்டான். அதை நரோட்டில் ஒரு அண்டா அதை தண்ணி விட்டால் அந்த ஜாயிண்ட் பிடிச்சிட்டு அவினாஷோடையே ஊரம் போகுதுய்யா. தொட்டிவரத்து பிரிவுக்கே போகுதுய்யா. எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து மாவட்டத்தை சேர்ந்தது கோல்டூர்ஸு பாப்பநாயக்கம்பாளையம் உப்பிலிபாளையம் பாப்பநாயக்கம்பாளையம் பேரமேடு தாண்டினோடனே கோல்டூர்ஸு. அதுக்கு பாலாவத்தை கொண்டு போய் நிறுத்திட்டேன். ராமதேசியம் கல்யாண மண்டபம் நேர் நகர் போகிறது, தீவாமில் ரோடு தெற்க வருது. அந்த இடத்துல ஊட்டம் நடிக்கிறது. இந்த குழாவி அப்புறம் தனியார் குழாவி பிஹெச்காரந்து தனியார் அங்கே அவன் மில்லு தயார் பண்ண அவன் மில்லு லட்சுமி மில்காரந்து அங்கே தண்ணி போகுது. அங்கே பல கம்பெனி மீதுக்குள்ளே தான் அது போகுது. எதுக்கு எங்கே மாற்றி எங்கேயாச்சும் கொண்டு போய்க்கிறாங்களா? கிடையாது. 50 கேஸும் கூட தீயதும் கூட எங்கே ஓல்டு பிரிட்ஜுக்குள்ளே போய் வடக்கு நேர் நேரத்துக்குள்ளே போய் சுப்பையா நகருக்குள்ளே போய் சுப்பையா நகருக்குள்ளே அங்கே ஆசிரியர் காலனிக்கு உள்ளே போகுது. அது அந்த ரோடு நேரத்துலேருந்து நேராக வந்தால் தொட்டிவாரத்து பிரிவில் தொட்டிவாரத்துக்கே சேரும் அந்த ரோடு. அதில் கேஸ் கம்பெனி கேஸு பைப்பில் வீட்டில் எரிக்கிற கேஸு
போட்டுக்கிறாங்க. அந்த கேஸுங்கிறது 2 விதம் கேஸு. லாரியில் வந்து ட்ரம்மில் போடுவாங்க. ஜனங்களுக்கு விளக்கமாக சொன்னத்தான் ஆகி அப்போ விளக்கம் தெரியாமல் அந்த காசு தான் இதில் வருதா இதில் வருதா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.